திமுக 2.0 ஆட்சிகள் 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு பிடித்த கடைகளில் பிடித்ததை வாங்கிக் கொள்ளுங்கள். திருவாரூர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஓசூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சி எப்போது போகும் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். அருப்புக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அநீதியை சகித்துக் கொள்பவர்கள் அடிமைகள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். வில்லிவாக்கத்தில் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கூட்டத்திற்கு நடுவு வீசப்பட்ட மது பாட்டிலால் பரபரப்பு. காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. எவ்வளவுதான் அடிப்பீர்கள், நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். தாவேக கூட்டத்தில் மது பாட்டிலை வீசியவர்களை கண்டுபிடிக்கும் வரை இடத்தை விட்டு நகர மாட்டோம் எனவும் பேசியதால் பரபரப்பு. திருச்சியில் ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி. பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்த நடிகர் பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்த திருச்சி மாநகர காவல்துறை. சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளர்களை நியமித்தது அதிமுக. 154 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 70 விழுக்காடு நிறைவேற்றப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் 8900 குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் 2ஆம் கட்டமாக 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. திருப்போரூரில் ஏகாம்பரம், திருவள்ளூரில் வெங்கடேசன், தருமபுரியில் சரவணன் போட்டி. புதிய தமிழகம் கட்சி சார்பில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் கிருஷ்ணசாமி. ராஜபாளையத்தில் பிரிசிலா பாண்டியனை எதிர்த்து புதிய தமிழகம் சார்பில் ரமாதேவி போட்டி. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரியில் பேட்டி. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் மே மாதம் இந்தியா வருகை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல். நொய்டாவில் விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியதன் மூலம் கிடைத்த 15 கோடி ரூபாயில் சொந்தமாக ஹெலிகாப்டரை வாங்கிய விவசாயி தனது நண்பருடன் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா செல்ல உள்ளதாகவும் விவசாயி பெருமிதம். அமெரிக்காவின் வாஷிங்டன் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது நடுவானில் விமானமும் ஹெலிகாப்டரும் மோதி விபத்து. விபத்தின் புதிய வீடியோ காட்சி வெளியீடு.